வணக்கம். என் பேர் மரியானா ராஜ்குமார். உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு இயற்கை விவசாயி. நானும் என் அன்பு மனைவியும் ஒரு இயற்கை விவசாயம் தோட்டம் வாங்கி சாத்தக்கோயில்பட்டின்ற கிராமத்தில் கடந்த 5 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணுறோம். வணக்கம். நான் வினிதா பேசுகிறேன். நான் வந்து இயற்கை விவசாயி. நாங்கள் சென்னையில் இருந்தப்போ அங்கே மாடி தோட்டம் வச்சுருந்தோம். சென்னையிலேருந்து அதுக்கப்புறம் ட்ரிவாண்ட்ரம் போனோம். ட்ரிவாண்ட்ரம் போனப்போ அந்த மாடி தோட்டம் இன்னும் கொஞ்சம் நிறையாவே தோட்டமாக மாறிச்சு. அங்கேருந்து நாங்கள் திரும்ப திருநெல்வேலி வந்தப்போ அது இன்னும் கொஞ்சம் பெருசாச்சு. அப்போது அதில் ஓவர் இன்ட்ரெஸ்ட் ஆகி நாங்கள் நிறையா இடம் பார்த்து எங்களுக்கு வந்து காட் கிஃப்ட் மாதிரி எங்களுக்கு ஒரு சின்ன சாத்தக்கோயில்பட்டின்ற ஒரு கிராமத்தில் எங்களுக்கு அழகான இந்த 5 ஏக்கர் தோட்டம் எங்களுக்கு அமைஞ்சது. நாங்கள் இங்கே நேச்சுரல் ஃபார்மிங் தான் பண்ணுறோம், அதாவது இயற்கை விவசாயம் பண்ணுறோம். எங்களுடைய ஜேர்னி எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நாங்கள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே நாங்கள் சென்னையில் நான் பிறந்து வளர்ந்ததான் சென்னை தான். சென்னையில் நாங்கள் இருக்கும் பொழுது வீட்டிலேயே நாங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு 4-5 தொட்டி வச்சு கொஞ்சம் இருந்த மண்ணில் தோண்டி கொஞ்சம் கீரை புதினாலாம் நாங்கள் வந்து விளைய வச்சு அதை நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து நாங்கள் ஒரு நாளடைவில் வந்து எனக்கு ஒரு ட்ரிவாண்ட்ரத்தில் போய் தங்கி வேலை செய்கிற வாய்ப்பு கிடச்சிது. அப்போ அங்கே வந்து நல்ல ஒரு பெரிய இண்டிவிஜுவல் ஹவுஸே எங்களுக்கு வாடகை கிடச்சிது. அப்போ வந்து அந்த தோட்டத்தை நாங்கள் விரிவுபடுத்தி இன்னும் அதிகமாக நாங்கள் வந்து பெரிய பெரிய தொட்டிகள் வாங்கி நிறைய செடிகள் கொடிகள்லாம் வளர்க்க ஆரம்பித்தோம். இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நல்லா வளர வந்து நாங்கள் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் திருநெல்வேலியில் போய் செட்டில் ஆகி வாழ்கிற வாய்ப்பு கிடச்சிது. அங்கே இன்னும் அதிகமாக நாங்கள் இந்த தோட்டத்தை பண்ணோம். அப்போ தான் நாங்கள் வந்து யோசித்தோம், நமக்கு ஒரு தோட்டம் இருந்தால் நல்லாயிருக்குமே. நாங்கள் யோசிக்கும் பொழுது நாங்கள் தோட்டத்தை தேடணும், நிறைய இடத்துல போய் தேடும் பொழுது எங்களுக்கு ஒரு இந்த சாத்தக்கோயில்பட்டின்ற ஒரு கிராமத்தில் ஒரு தோட்டம் வாங்க வாய்ப்பு கிடச்சிது. இது ஒரு 5 ஏக்கர் தோட்டம். இப்போ நாங்கள் வாங்கும் போது இதுலேயே வந்து சில தென்னை மரங்கள், எலும்பிச்சை மரம், சப்போட்டா மரம்னு கொஞ்சம் மரங்கள் இருந்தது. இன்னும் இதை அதிகப்படுத்தணுன்றதுனால இப்போ நாங்கள் உட்கார்ந்துருக்கிறது ஒரு மாமரத்துக்கு கீழே. இதை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மரக்கன்றுகள் நட்டோம். கிட்டத்தட்ட 1000க்கு மேலே பழமரக்கன்றுகள் நட வாய்ப்பு கிடச்சிது. இப்போ இங்கே வந்து நாங்கள் சந்தோஷமாக இந்த நிழலில் இந்த இயற்கை சூழலில் உட்கார்ந்துருக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருக்குது. ஓகே, இந்த சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு ஃபஸ்ட் ட்ரீம் என்ன இருக்குன்னா, சுற்றி சென்னையிலே தான் பார்க்கணுன்னு இருக்கணும். நாங்களும் ஃபஸ்ட்டு அப்படி தான் ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு சென்னையில் மிக மிக அருகில் எங்களை 2 இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. அது ஒன்று திண்டிவனம், இன்னொன்று வந்து செங்கல்பட்டு. ஆக்சுவலி திண்டிவனத்துக்கு போனப்போ ஒரு 25-50 ஏக்கருக்குள்ளே எங்களை விட்டு இதுலேருந்து ஒரு 5 எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் உள்ளே போயிட்டு வெளியே வந்து ஸ்டக்கானோம். அந்தமாதிரி நிறையா பேர் அப்படி தான் காட்டினாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அப்போ ஃபார்மிங் பற்றின ஒரு ஐடியாவே இல்லாததுனால நாங்கள் என்ன பண்ணோம், ஸ்டார்டிங்கே ஒரு ஃபார்ம் வாங்கணும், நம்மளே கிணறு எடுக்கணும், நம்மளே போர் போடணும், இப்படின்னு ஒரு ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் நாங்கள் ஆரம்பிக்கணும்னு இருந்தோம். ஆனால் ஒவ்வொரு ஃபார்ம் போய் பார்க்குறப்போ அதில் என்னென்னு ஒன்றா கற்றுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அப்படியே வெவ்வேறையே அப்படியே வரப்போ எங்களுக்கு எல்லாமா இருந்தது இந்த இடத்துல மட்டும்தான். ஏன்னா இது நிஜமாலுமே எல்லாருக்குமே இவ்வளோ பிளெஸ்ஸிங்காக இருக்குமான்னு தெரியல. ஆனால் எங்களுக்கு 2 போரோட, ஒரு மோட்டரோட, இத்தனை டிம்பரோட, லெமன் ட்ரீயோட, ஒரு சின்ன வீடோட எங்களுக்கு அழகாக அம்சமாக இந்த இடத்துல அமைஞ்சதுனால நாங்கள் வந்துட்டு எப்படி ரீலொக்கேட் பண்ணுறதுலாம் யோசிக்கவே இல்லை. ஏன்னா ஃபார்ம் வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்ததுனால, நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இது எல்லாமே வந்ததுனால நாங்கள் இந்த இடத்த செலக்ட் பண்ணோம். ஆக்சுவலி சாத்தக்கோயில்பட்டி வந்து ஒரு குக்கு கிராமம். அதாவது வந்து இட்ஸ் நாட் வில்லேஜ்னு சொல்லுவாங்க, ஹேம்லெட்னு இங்கிலீஷில். குக்கு கிராமம். இது வந்து தேனி மாவட்டம், பெரியகுளம் தாலுக்கா, தேவதானப்பட்டி ஊராட்சிக்குள்ளே உட்பட்ட ஒரு குக்கு கிராமம் இருக்குது. இங்கே வந்து ஒரு சின்ன கிராமம் தான், ஒரு 600 குடும்பங்கள் இருக்குது. நிறைய பேர் இங்கே வந்து விவசாயம் சேர்ந்த தொழிலும் தான் இங்கே செய்து கொண்டிருக்காங்க. இப்போ வந்து இயற்கை விவசாயம்னா பசுமாடு, அதுவும் நாட்டு மாடு இருந்தால் தான் அது பேர் இயற்கை விவசாயம்னு சொல்லுவாங்க. அதனால் எங்களுக்கும் வந்து நாட்டு மாடு வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. அதுவும் காங்கேயம் பசு தான் வாங்கணும்னு நாங்கள் ரொம்ப நாள் காத்திருந்தோம். ரொம்ப அழகானவ நான் எங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். வந்து அவருடைய சாணம், கோமியம் கொண்டு தான் இந்த என்டையர் 5 ஏக்கரையும் நாங்கள் வந்து வளப்படுத்திட்டு கொண்டிருக்கோம். இங்கே இருக்கிற அத்தனையுமே நாட்டு மாட்டு சாணியும் கோமியத்தில் தான் இந்த என்டையர் ஃபார்மே நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நாங்கள் இங்கே வாங்குகிறப்போ எங்கக்கிட்ட கொஞ்சம் மரம் இருந்தது, ஒரு கொஞ்சம் டிம்பர் ட்ரீஸ் ஒரு 100 இருந்தது, ஒரு லெமன் ட்ரீ இருந்தது.
மிச்சம் அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்து நிறைய ட்ரீஸ் வச்சோம். இந்த க்ரோத் இங்கே இருக்கிற எல்லா ட்ரீஸும் நீங்கள் பார்க்குறது எல்லாமே அவள் ஒருத்தினால் அவளோட சாணம் இதனால் வந்தது. சரி, அவளுக்கு ஒரு கிராட்டிடியூட் மாதிரி நாங்கள் ஒரு சின்ன ஒரு ஸ்டோர் ஆரம்பித்தோம். இப்போ இவ தான் எங்கள் நிலா. இவ பேரில் தான் நாங்கள் வந்து கடையும் சரி, ஆன்லைன் இப்போ விற்கிற ஒரு அந்த அங்காடியும் சரி நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இவ வந்து காங்கேயம் பசு, வயசு வந்து 2, ரொம்ப வால், அநியாயத்துக்கு வால். இவ தான் எங்களுடைய மெயின் சோர்ஸ் ஆஃப் உரம்னே சொல்லலாம். இவரோட கோமியம், இவ சாணம், இதை கொண்டு தான் நாங்கள் வந்து ஜீவாமிர்தம், கனஜீவாமிர்தம், அப்புறம் பீஜாமிர்தம், இது மாதிரியான பலவிதமான இதை வந்து நாங்கள் செய்கிறோம். இது இல்லாமல் அவள் கோமியத்தை வந்து பல கஷாயங்களில் கலக்கி அதையும் நாங்கள் வந்து பூச்சி விரட்டியாக மட்டும் இல்லாமல், அதாவது செடி ஊக்கி, அது வளர்ச்சி ஊக்கியாகவும் நாங்கள் பயன்படுத்துகிறோம். இவருக்கு வந்து 2 வயசு ஆகுது. இன்னும் நாங்கள் மீட்டிங்க்கு விடல. இன்னும் 1 வருஷம் போட்டோன்னு காத்துட்ருக்கோம். அதுக்கப்புறமா தான் இவ்வளோ மீட்டிங்க்கு விடணும். இந்த லோகோவில் இருக்கிறது இவ தான் நிலா. ஸோ இவ தான் இவ வந்து காங்கேயம் பசுன்றது நான் அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன். இவ வந்து ஒரிஜினல் ப்ரீடு, சந்தன பிள்ளைன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இவ்வளோ டைப்பை. காங்கேயமில் சந்தன பிள்ளை ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த பேரல்ஸ்லாம் வந்து இதில் தான் வந்து ஜீவாமிர்தம்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக வந்து சாணம், கோமியம், அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை, ஏதாவது ஒரு பயிர் மாவு, ஒரு பிடி, இந்த எந்த பூமியில் பாய்ச்ச போகிறோமோ அந்த பூமியோட மண் ஒரு பிடி, அதை போட்டு இந்த கலக்கி ஒரு 3 நாள் வச்சோம்னா, 3 நாள் டெய்லி வலது பக்கம் இடது பக்கம் சுற்றினோம்னா அது 3ஆவது நாள் நல்லா ஃபர்மெண்ட் ஆகி நொதிச்சு வந்துடும். அதை வந்து இந்த வெஞ்சுரி பார்க்குறீங்க இல்லையா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த வெஞ்சுரி, அந்த பைப் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் அந்த 2 ட்ரம் ஃபில் பண்ணிட்டோம்னா அதுலேருந்து இந்த மொட்டை காட்டுக்கும். சரிங்களா? இங்கே வந்தீங்கன்னா இப்போ நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் இருக்குது. இங்கே தான், இங்கே வாங்க. இது வந்து நிலாவோட கோமியம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நாங்கள் வந்து பிடிச்சி வருஷ கணக்கில் மாத கணக்கில் சேர்த்து வச்சுப்போம். இப்போ உரம் செய்யும் போதெல்லாம் இதெல்லாம் கலந்து நாங்கள் உள்ளே அமுச்சு விட்ருவோம். இப்போது எங்கள் ஃபார்மில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லணும்னா, முதல்ல வந்து ப்ரைமரியாக பழமரங்கள் நிறையா இருக்குது. அதாவது ஒரு 21 வகையான பழமரங்கள். அதில் வந்து சப்போட்டா, மாங்காயிலே ஒரு 4-5 வெரைட்டி இருக்குது. சப்போட்டா, மாங்காய், சீத்தாப்பழம், முள் சீத்தாப்பழம், கொய்யாப்பழம், வாழைப்பழம் மரங்கள், நாவல், அத்தி, இது போன்ற நிறைய பழமரங்கள் இருக்குது. இதெல்லாம் எலுமிச்சை தான் எங்களுக்கு பிரதானமான பழமரம். நிறைய கிட்டத்தட்ட 100 மரம் வச்சுருக்கோம். நெல்லி மரங்கள் இருக்குது, கொடுக்காப்புளி மரங்கள் இருக்குது, அத்தி பழ மரங்கள் இருக்குது, முந்திரி பழ மரங்கள் இருக்குது. இது மாதிரி வந்து பல வகையான பழமரங்கள் இருக்குது. இது இல்லாமல் டிம்பர், அதாவது தேக்கு, ரோஸ்வுட், சந்தனம், இந்த மாதிரி ஒரு சில தேக்கு மரங்களும் நாங்கள் வச்சுருக்கோம். இயற்கையான சூழலுக்காக பல வகையான அரிய வகை மரங்களும் நாங்கள் நிறைய வளர்க்குறோம் இங்கே. ஆக்சுவலி அந்த ஸ்டோர் ஆரம்பிக்கிறதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. ஆக்சுவலி எங்களுக்கு லெமன் ட்ரீயில் எக்ஸஸாக லெமன் இருந்தது. நாங்கள் போய் அந்த மார்க்கெட்டில் போகிறப்போ அது ரொம்ப கம்மி ரேட் கேட்டாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், நம்ம ஒரு சின்னதாக ரீட்டைல் ஸ்டோர் மாதிரி ஆரம்பித்தா ஒரு பழம் 2 ரூபான்னு கொடுத்தா கூட நம்மள மாதிரி இருக்கிற எல்லாருமே நேச்சுரலாக விளைவிச்ச எலுமிச்சை எல்லா வீட்டுக்கும் போய் ரீச் ஆகுன்ற ஒரு ஃபார்மட்னால ஒரு சின்ன கடை ஆரம்பித்தோம். அந்த கடைக்கு நிலாவே நாங்கள் கிராட்டிடியூடாக அவளோட பேரே நாங்கள் வச்சுட்டோம். எங்களோட நிலா நேச்சுரல் ஃபார்ம்னு இப்போ ஒரு ரீஸ்டோர் ஆரம்பிச்சிருக்கோம். முக்கியமாக நாங்கள் வந்து இந்த விளைபொருள் வந்து அதிகமாக இருக்கும்போது அதை விற்க முடியுது. அது ஒரு மண்டியிலையோ இல்லை ஒரு பெரிய ஒரு வியாபாரிகிட்டையோ விற்கும்போது ரொம்ப அதாவது வந்து அதை விளைய வச்சு அதை பறித்து அதை கொண்டு போகிற செலவு கூட கிடைக்காத அளவுக்கு தான் விலை கிடைக்குது. அப்படின்னும் போது நாங்கள் யோசித்தது வந்து ஒரே வழி வந்து நமக்குன்னு ஒரு இயற்கை அங்காடி, அதாவது வந்து இப்போ வந்து இங்கே சுற்று வட்டாரத்தில் ஒரு 50 கிலோமீட்டருக்கு நம்ம யோசித்து பார்த்தா கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு இயற்கை அங்காடி கூட கிடையாது. அதாவது இயற்கை பொருட்கள் மட்டுமே, விளைபொருட்கள் மட்டுமே மொத்தமாக விற்கக்கூடிய அங்காடி எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து இதை நம்ம ஏன் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு யோசித்தோம். ஆரம்பத்தில் எங்களுடைய காய்கறிகள், எங்கள் பழங்கள், அப்புறம் எங்கள் தோட்டத்தில் வரையக்கூடிய சில தானியங்கள்லாம் விற்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா அதை அடுத்த லெவல் கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னும் அதிகமான இயற்கை விவசாயிகளோட கூட்டாக சேர்ந்து நாங்கள் அவங்களுடைய இயற்கையாக விளைவிக்கப்பட்ட பொருள்லேருந்து கிடைச்ச இந்த வேல்யூ ஆட் ப்ராடக்ட்ஸையும் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து எங்கள் கடையில் விற்க ஆரம்பித்தோம். அது ஒரு பெரிய வரவேற்பாக இருந்தது. இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த இயற்கை விவசாயம்ன்றது ஒரு கூட்டு முயற்சியாக தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக இது தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் மட்டுமே இதை செஞ்சு இதை மொத்தமாக ஒரு நிறைவடைய முடியுமானா கட்டாயமாக முடியாது.
அதனால தான் இப்போ நாங்கள் வந்து இயற்கை விவசாயம் ஆரம்பிக்கும் போது நாங்கள் முதல்ல எங்களுடைய நோக்கம் வந்து எங்களுக்கு தேவையான பழமரங்கள், எங்களுக்கு தேவையான காய்கறிகள், எங்களுக்கு தேவையான தானியங்களை வந்து நம்ம விளைவிச்சுக்கணும். அதுக்கு ஒரு தோட்டமும் அதில் ஒரு சின்ன வீடும் இருந்து நம்ம அதில் வாழ ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டோம். அப்போது நாங்கள் இதை இந்த மாதிரி செய்யும் போது எங்களுக்கு தேவைக்கு அதிகமான பழங்களும் விளைவிச்சலும் கிடைக்க ஆரம்பிச்சிது. அப்போ அதை நாங்கள் விற்க போகும்போது அதை வந்து சரியான விலையை விற்க முடியாததுனால நாங்களே ஒரு இயற்கை விளைபொருள் அங்காடி ஆரம்பித்தோம். அந்த இயற்கை விளைபொருள் அங்காடி ஆரம்பித்ததுக்கப்புறமா எங்கள் பொருள்கள் மட்டுமே விற்றா அது பத்தாது, அது நிறைவாக இருக்காதுன்றதுனால நாங்கள் அப்புறமா பல இயற்கை விவசாயிகளை அணுக ஆரம்பித்தோம். எங்கள் வட்டாரத்துலேயே நிறைய இயற்கை விவசாயி இருக்காங்க. ஒருத்தராக கேட்டு அவங்க வேறு யாருக்கு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டு நாங்கள் ஒரு இயற்கை விவசாயிட்டையும் பேசும்போது அவங்கவுங்க ஒரு கதை, ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டான ஸ்டோரி வாழ்கிறத கேட்டு நம்ம ஏன் எல்லாருமே சேர்ந்து ஒரு முயற்சியை அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கும்போது அப்போ நான் அவங்ககிட்ட கேட்டேன், நாங்கள் ஒரு அங்காடி வச்சுருக்கோம், இது வந்து முழுக்க இயற்கை விவசாயத்தில் விளைக்கப்பட்ட எங்களுடைய பொருட்கள், உங்களுடைய பொருட்களும் நீங்கள் தரீங்களா, நம்ம வந்து இதை வந்து விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க மோர் தென் ஹாப்பியாக, அதாவது வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து நாங்கள் இது தாங்க தேடிட்டு இருந்தோம், எங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு கிடைச்சது நல்லதுன்னு சொல்லி அவங்களும் அவங்க பொருட்களெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போது எங்களால் ஒரு கணிசமான அளவில், அதாவது வந்து எப்படின்னா ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ் ஒன்று இருக்குது. அதாவது இயற்கை விவசாயிகள்லாம் கூட்டமைப்பாக சேர்ந்து ஒரு அமைப்பாக இருக்கிற சூழலில் இருக்க அந்த கூட்டமைப்புகளோடையும் நாங்கள் வந்து தொடர்பு கொண்டு அவங்களோடையும் நாங்கள் கொலாபரேட் பண்ண ஆரம்பித்தோம். அது இல்லாமல் தனித்தனியாக அங்கங்கே இருக்கிற இயற்கை விவசாயிகளுக்கு நாங்கள் இப்போ இதில் என்னென்னா நாங்கள் இப்போ டக்குன்னு அவங்க இயற்கை விவசாயம்னா அவங்க பொருள் எடுத்து நாங்கள் வந்து விற்றுறது கிடையாது. அவங்க தோட்டத்தை போய் பார்த்து, அவங்க ஃபார்மை போய் பார்த்து, அவங்க காட்டை பார்த்து அவங்க எப்படி விவசாயம் பண்ணுறாங்கன்னு உண்மையிலேயே அவங்க இயற்கை விவசாயம் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் நாங்கள் முழுமையாக எங்களுக்கு வந்து அது திருப்தியாக இருந்தது மட்டுமே அவங்கக்கிட்ட நாங்கள் பொருட்களை வந்து சோர்ஸ் பண்ணி எங்கள் கடையிலையும் இப்போது அதை வந்து அடுத்த லெவலுக்கு ஆன்லைன்லேயும் நாங்கள் வந்து அதை கொண்டு போக முயற்சி செஞ்சிட்ருக்கோம். இப்படி இந்த மாதிரியான கொலாபரேஷன் வந்து ஒரு எண்டே கிடையாது. ஏன்னா நாங்கள் தினம் ஒருத்தர் வந்து எங்களுக்கு வந்து தெரிய வராங்க. மாதம் எங்களுக்கு வந்து நிறைய பேர் நீங்கள் இது பண்ணுறீங்களா, இவங்களும் இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க, இவங்ககிட்டையும் நீங்கள் வந்து பாருங்கள் பேசுங்கன்னும் போது அப்போது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் நிறைய பொருட்களும் எங்களுக்கு சோர்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. நிறைய தொடர்புகள், நிறைய லேர்னிங்ஸ், நிறைய வந்து கற்றுக்க முடியுது ஆக்சுவலாக. அதனால் இது ஒரு நல்ல சிறந்த வாய்ப்பாக நாங்கள் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த விஷன் சொல்லும் போது நம்மளுடைய பேஷனை பற்றி நான் இந்த நேரத்தில் சொல்லி ஆகணும். இந்த பேஷன் என்னென்னா, நாங்கள் நல்ல ஆரோக்கியமான பொருட்களை சாப்பிட்டு யாருக்கும் நம்ம வயதான காலத்தில் பாரமாக இல்லாமல் டாக்டர்கிட்ட அதிகமாக போய் செலவு பண்ணி அந்த ட்ரக்ஸை வாங்கி நம்ம சாப்பிட்டு இன்னும் அதிகமாக நம்ம சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் வாழணுன்றது தான் எங்களுடைய ஆசை மற்றும் பேஷன். இதையே தான் நாங்கள் வந்து வி ஹவ் ட்ரான்ஸ்லேட் இன்டு அ விஷன் ஃபார் அவர் ப்ராடக்ட்ஸ். நாங்கள் யாருக்கெல்லாம் கொடுக்குறோமோ அவங்க எல்லாருமே நாங்கள் எப்படி இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோமோ அவங்களும் அதே மாதிரி இருக்கணும். அதாவது வந்து உணவிலேயே மருந்து, அதாவது மருந்துன்னு சொல்ல முடியாது, சத்தான உணவு நம்ம உடலை வந்து நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நல்ல ஆரோக்கியமான மண்ணில் நல்ல பயிர் எப்படி விளையுமோ, நல்ல ஆரோக்கியமான உடலில் நல்ல சக்தியும் ஆரோக்கியமும் எப்போவுமே இருக்குன்றது எங்களுடைய நம்பிக்கை. அதனால் we will ensure that எங்கள் ஃப்யூச்சரில் மட்டும் இல்லை, இந்த அடுத்த ஜெனரேஷன், அதாவது நீங்கள் குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலத்தில் வந்து நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் கைண்ட் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்க. இது எல்லாத்தையும் we want to replace it with nutritious millet rich traditional rice rich food and snacks. இதை வந்து நாங்கள் குறைஞ்சபட்சம் எங்களுடைய முதல் டார்கெட்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தான். முதல் டார்கெட் குழந்தைகள். அவங்க தான் எதிர்காலம், நம்ம நாட்டின் எதிர்காலம். அந்த குழந்தைங்களுக்கு நல்ல உணவை கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா அவங்க ஒரு நல்ல ஆரோக்கியமான ஆண் பெண்ணாக வளர்ந்து இந்த சொசைட்டியே ஒரு ஆரோக்கியமான சொசைட்டியாக வாழணும். அதுதான் எங்களுடைய விஷன். இப்போது நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து முக்கியமான காரணம் வந்து உடல் உறுப்புகள். நம்ம உடலில் உள்ள உறுப்புகள் எல்லாம் சீராக வந்து பணியாட்டுச்சுன்னா நமக்கு பெருசாக எந்த பாதிப்பும் வராது. நோய் வாய்ப்புகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பே கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு இம்யூனிட்டி பவரும் நிறையா இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு அரிசியை நம்ம சொல்லணுன்னா தூய மல்லியை சொல்லலாம். அது தூய மல்லி என்ன பண்ணுதுன்னா உள்ளே இருக்க உடல் உறுப்புகளை உறுதிப்படுத்துது, குணப்படுத்துது. அது வந்து எதிர்ப்பு சக்தியோடு வாழ நமக்கு உதவுது. அடுத்தது நம்ம சொல்லணுன்னா காட்டு யானம்ன்றது பேர்லேயே உங்களுக்கு தெரியும். அந்த காட்டில் வாழக்கூடிய யானையின் பலத்தை கொடுக்கக்கூடிய அரிசி அந்த காட்டு யானை அரிசி. அந்த காட்டு யானை அரிசி ரெகுலராக எடுத்தோம்னா நம்ம உடல் அதே மாதிரி ஆரோக்கியமாகவும் உறுதியாகவும் மசில்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காகவும் வளர்கிறதுக்கு உதவுது. அதே நேரத்தில் சர்க்கரை வியாதி அது மாதிரி தேவையில்லாத உடலில் உள்ள கொழுப்புகள் எல்லாம் நீக்கிறதுக்கு உதவுது. அடுத்தது நான் இன்னும் அற்புதமான அரிசின்னு சொல்லணுன்னா குடல் வாழை அரிசி. இந்த குடல் வாழை அரிசி வந்து எதுக்கு ரொம்ப முக்கியம்னா,
நம்ம சிஸ்டமை க்ளீன் பண்ணுது. இப்போ நமக்கு வந்து நம்ம நிறைய மாசான காற்று, தவறான உணவுகள், துரித உணவுகள்லாம் நிறைய சாப்பிட்றோம். அப்படி சாப்பிடும் போது நம்ம உடம்பில் நிறைய குப்பைகள் சேருது. இந்த குப்பைகள் வந்து பலவிதமான உபாதைகளை உண்டு பண்ணுது. ஒன்று விசேஷமாக சொல்லணுன்னா கேன்சர். நிறைய குப்பை சேர்ந்ததுன்னா உடம்புல கேன்சர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து சோர்வு, ஹார்ட் டிசீஸ், அதே மாதிரி டயபெட்டிஸ், இது மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த குடல் வாழை அரிசி என்ன பண்ணுதுன்னா உடம்பில் உள்ள சிஸ்டமில் இருக்கிற எல்லா அழுக்கையும் வெளியேற்றத்துக்கு உதவுது. தொடர்ந்து நம்ம இந்த கஞ்சியை வந்து ஒரு வேளை உணவாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த உடலில் உள்ள எல்லா அழுக்கும் நீங்கி நம்ம சுகமாக வாழலாம். இது இல்லாமல் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பூங்கார் அரிசி பெண்களுக்கான, அதுவும் இந்த கருவுற்ற பால் கொடுக்கின்ற தாய்மார்களுக்கு அற்புதமான ஒரு அரிசி. அதே மாதிரி மாப்பிள்ளை சம்பா ஆண்களுக்கான நல்ல ஒரு உணவு. அது வந்து நரம்பு மண்டலத்தை நல்லா உறுதிப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். இப்போ கருப்பு கவனின்னு ஒன்று சொல்கிறாங்க. அது வந்து நிறைய விதமான நல்லதுகள், அதாவது அந்த காலத்தில் வந்து மன்னர்கள்லாம் இந்த அரிசியை தான் சாப்பிட்டதாக சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதில் வந்து பாயாசம் செய்யலாம், நிறைய ஸ்வீட்ஸ்லாம் செய்யலாம், கஞ்சும் செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். இப்போது சிறுதானியங்கள் அல்லது மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து அதுதான் நம்மளுடைய பிரதான உணவாக இந்த பகுதியில் சவுத் இந்தியாவில் வந்து நிறைய மக்கள் முன்னோர்கள் அதுதான் உணவாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ எடுக்கும் போது அவங்கெல்லாம் வந்து 100 வயசு 150 120 வயசு வரைக்கும் நல்லா உழைச்சி கடைசி காலம் வரைக்கும் உறுதியாகவே ஆரோக்கியமாகவே வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்லுது. அப்பேற்பட்ட இந்த மில்லட்ஸ்ன்றது வந்து ஒரு விளை வச்சு அதை கொண்டு வந்து அதை சுத்தப்படுத்தி அதை வந்து விற்பனைக்கு கொண்டு வருதுன்றது ஒரு பெரிய ப்ராசஸ். அதாவது வந்து அது தொடர்ந்து அங்கே ஆள் இருந்து கண்காணித்து கொண்டே இருக்க வேணும். ஏன்னா இப்போ மில்லட்ஸ் என்றைக்கு மெச்சூர் ஆகுதோ பறவைகளுக்கான பயங்கரமான ஆசைப்பட்டு சாப்பிட்ற உணவு வந்து மில்லட்ஸு. கொஞ்சம் நேரம் ஒரு 10 நாள் அந்த பீக்கான டைமில் விட்டால் கூட மொத்த மில்லட்ஸையும் சாப்பிட்டு போயிடும். எல்லாமே வருவாங்க, மொத்தமாக சாப்பிட்டு போயிடுவாங்க. அதனால் வந்து மில்லட்ஸை வந்து விளைவிக்கிறது ஒரு அது வந்து எளிமையாக விளைய வச்சாலும் அது வந்து விளைஞ்சதுக்கப்புறமா அதை பாதுகாக்கிறது ஒரு பெரிய வேலை. இது மட்டும் இல்லாமல் அதுங்க எல்லாமே மில்லட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சன்னமாக மெல்லிசாக இருக்கும். அதுங்களை வந்து கொண்டு வந்து அதை சுத்தப்படுத்தி அதை வந்து ஒரு வாடிக்கையாளர்கிட்ட கொண்டு போகிறதுன்றது அந்த ஜேர்னியே ஒரு பெரிய ஜேர்னி. இதெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு வரும்போது அதுக்கு சரியான விலை கிடைக்குதான்னா எனக்கு தெரியல. ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் விழிப்புறதுனால அவங்க விலை அதிகமாக இருந்தாலும் வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க. அப்புறம் மில்லட்ஸை நம்ம எப்படி பார்க்குறோன்னா இதை வந்து ஒரு மருந்தாக பார்க்கக்கூடாது. இது ஒரு உணவு, நம்மளுடைய அன்றாட உணவாக நம்ம பார்க்குறன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ அதை வந்து எப்படி கன்சியூம் பண்ணுறது, இது எப்படி சமைக்கிறது, இதை எப்படி யூஸ் பண்ணுறது, இதை என்ன பண்ணுறதுன்றது நிறைய பேருக்கு தெரியாத இருக்கிறதுனால நாங்கள் என்ன யோசிச்சோன்னா இதை சிம்பிளாக ஃபார்மேட்டாக கொண்டுறதுக்கு இதிலையே வந்து பொங்கல் செய்கிறதுக்கு மில்லட் பொங்கல், அதாவது சில நேரத்தில் வந்து வரகு பொங்கல், அந்த பல தனித்தனி தானியங்களால் செய்யப்பட்ட பொங்கல் மிக்ஸும் நாங்கள் செய்கிறோம். மிக்ஸுனா என்னென்னா எல்லாமே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், அதை குக்கரில் போட்டு ஒரு 4-5 சத்தம் வர வச்சு அதை எடுத்து ஒரு நெய்யிலையும் வாட்டி கொஞ்சம் முந்திரி பருப்புலாம் போட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் ஒரு அதிகபட்சம் உங்களுக்கு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் பொங்கல் உங்கள் பிளேட்டுக்கு வந்துடும் ஃப்ரம் த ஸ்டார்டிங் டு இது. அதே மாதிரி வந்து இப்போ சிறுதானியங்களில் தோசை மாவு செய்கிறோம். இப்போ தோசை மாவு எப்படின்னா அது நீங்கள் அந்த மாவை ஒரு தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சிங்கன்னா ஒரு 2-3 ஹவர்ஸில் அதுவே வந்து ஃபர்மெண்ட் ஆகி நீங்கள் தோசை சுடலாம். இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி சுட்டுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுள் இல்லைன்னா இந்த மில்லட்டை வந்து அந்த ஃபர்மெண்டான மில்லட்டை வந்து நார்மல் தோசை மாவில் நீங்கள் கலந்து அப்படியும் சுட்டு சாப்பிட்லாம். அப்படியும் செய்யும்போது உங்களுக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும் விஷயம். அதே நேரத்தில் வந்து நீங்கள் புட்டாகவும் செஞ்சிடலாம். புட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் அற்புதமாக அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அவ்வளோ ஆரோக்கியமாகவும் அவ்வளோ சிம்பிளாக நீங்கள் அதை செஞ்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் குக்கரில் வச்சு அதில் கொஞ்சம் தேங்காய் திருவி கொஞ்சம் நாட்டு சக்கரை அப்படின்னா அது சரியான இப்போ உங்களுக்கு அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து சிறுதானியத்தில் பொங்கல் மிக்ஸ், இல்லை பொங்கல் மிக்ஸ் இல்லாமல் சப்பாத்தி மிக்ஸ் ஒன்று செய்கிறோம் சரிங்களா. அதில் கொஞ்சம் போல் கோதுமை மட்டும் ஆட் பண்ணி அதாவது மற்ற எல்லாமே இப்போது மில்லட்ஸாகவும் அந்த மூக்கு கடலை போன்ற பொருட்கள் கொண்டு அந்த சப்பாத்தி மிக்ஸ் செய்கிறோம். அது வந்து எப்படின்னா நீங்கள் சில நேரத்தில் சப்பாத்தி மிக்ஸ் செஞ்சிங்கன்னா சப்பாத்தியை பிசைஞ்சு ஒரு ஓரமாக வச்சு அது வந்து ஊறி சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் செய்வீங்க. இது அப்படி கிடையாது. இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி உடனே நீங்கள் சுட்டுறீங்கன்னா உடனே நீங்கள் சப்பாத்தி ரெடி ஆகிடும். அது இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி பேம்பூ ரைஸில் நாங்கள் சப்பாத்தி மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு உங்களுக்கு வந்து சுவையான நியூட்ரிஷன் மிகுந்த சுலபமாக உங்களுக்கு வந்து எந்த வித உங்களுக்கு ப்ரீ நாலேஜ் உங்களுக்கு முன் அறிவு முன்னாடி இருந்த அனுபவமே தேவையில்லை. எடுத்திங்கன்னா அந்த பேக்கெட்லேயே நாங்கள் போட்டுருவோம் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, எப்படி செய்யலாம், என்ன பெனிஃபிட்ஸு, எவ்வளோ நேரத்தில் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நெய்யின்னு சொல்லும் போது ஒரு லிட்டர் நெய் செய்கிறதுக்கு 30 லிட்டர் பால் ஆகுதுங்க. இப்போ இந்த 30 லிட்டர் பாலை வந்து ஒரு நாட்டு மாட்டு பால் வாங்கணும்னா எவ்வளோ ஆகுன்னு உங்களுக்கே தெரியும்.
ஸோ கிட்டத்தட்ட ஒரு 80 ரூபான்னு வச்சா கூட 2400 உங்களுக்கு வருது. ஆனால் நாங்கள் வந்து அது 1700 தான் நாங்கள் நெய்யே தரோம். அது வந்து அதுவும் அட்ராக்டிவாக ஒரு சேஃபான முறையில் ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு அதை நாங்கள் தரோம். இது இல்லாமல் நாட்டு மாட்டு தயிர், நாட்டு மாட்டுனால் செய்யப்பட்ட சோப்புன்னு பல நாட்டு மாட்டுனால் செய்யப்பட்ட பொருட்கள் விற்கிறோம். அதில் நிறைய பொருட்கள் விற்கிறோம். அதில் வந்து சிக்னேச்சர் ப்ராடக்ட்னு சொல்கிறத விட எங்ககிட்ட ஒரு முழு லிஸ்ட் ஆஃப் கிராசரி இருக்குது. அதாவது வந்து கடுகுளுத்தம்பருப்புலேருந்து உங்களுக்கு என்னென்னலாம் வீட்டில் வந்து அத்தியாவசியமான சமையலுக்கான பொருட்கள் இருக்கோ எல்லாத்தையுமே இயற்கையாக விளைவிக்கப்பட்ட இடங்கள்லேருந்தும் எங்கள் தோட்டத்திலிருந்தும் நாங்கள் சோர்ஸ் பண்ணி அதை வந்து எங்கள் கடையில் வச்சுருக்கோம். ஏன்னா நாங்கள் பார்த்ததில் வந்து பெரிய பெரிய கடைகளில் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அங்கெல்லாம் வந்து விலை ரொம்ப அதிகம். இப்போ நாங்கள் எங்களுடைய ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் என்னென்னா, இதை வந்து ஒரு அரிதான பொருளாக ஆக்கிடக்கூடாது, இதை நார்மல் மக்களும் வாங்கி அனுபவிக்கணும் அப்படின்றதுனால நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் இந்த மற்ற கடைகளில் விற்கக்கூடிய ஆர்டினரியான பொருட்களுக்கு இணையாக இந்த இயற்கை விவசாய பொருட்களை நாங்கள் விற்கணும்னு இந்த கிராசரிஸை ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வச்சுருக்கோம். இது இல்லாமல் நாங்கள் வந்து இந்த சத்து மாவுகள்னுவாங்க. அந்த சத்து மாவுகள் வந்து ஒரே ஒரு வகை 2 வகை சத்து மாவுகள் தான் நம்ம வந்து அடிக்கடி பார்த்துருப்போம். இப்போ வந்து இந்த பாரம்பரிய அரிசிகளில் கொண்டு நீரிழிவு நோய், டயபெட்டிஸ்ன்றது ஒரு காமனான விஷயமா இருக்குது, வேறு எல்லா வீட்லையும் இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு சாப்பிட்டு அதை ஒரு காம்பினேஷனாக சாப்பிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சத்து மாவு ஒரு 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 ஹெர்பல் டீ, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாவல் இலை டீயோ இல்லை ஒரு ஆவாரம் பூ டீயோ, இது இல்லாமல் வந்து அவங்களுக்கு இம்யூனிட்டி தரக்கூடிய வகையான தானியங்கள்லேருந்து மாவு, இந்த மாதிரி காம்பினேஷனாக நாங்கள் வந்து தர ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி காம்பினேஷனாக அவங்க சாப்பிடும்போது ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் அவங்க கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் ஆகுதுன்றத, அது இல்லாமல் வந்து நிறைய பேர் எடுத்துக்கிட்டதை நாங்கள் கேள்விப்பட்டு அதை வந்து நாங்கள் நல்லபடியாக அதை வந்து கொண்டு போய் நிறைய பேருக்கு சேர்க்கணும், நிறைய பேர் இதனால் பயன்படணும், உணவாலேயே இந்த குணப்படுத்தணும். மாத்திரைன்னு வாங்க போனீங்கன்னா எவ்வளோ செலவாகுதுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாத்திரை வந்து நம்ம உடம்புக்கு தீங்கு தான், சைடு எஃபெக்ட்ஸ் தான் நிறைய தரும். ஆனால் இது வந்து இயற்கையாக பொருளை சாப்பிடும்போது நல்ல, இதுதான் எங்களுடைய முக்கியமான ப்ராடக்ட்ஸில் நாங்கள் பெருமையாக சொல்லிக்கக்கூடிய விஷயம். இது இல்லாமல் பெண்களுக்கு தனியாக, ஆண்களுக்கு தனியாக, குழந்தைகளுக்கு தனியாக, இதே மாதிரி வந்து ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ், பொங்கல், தோசை, புட்டு, சப்பாத்தி மாவுன்னு நிறைய விதமான பொருட்களும் இயற்கையாக விளைஞ்சதுலேருந்து நான் செஞ்சு மக்களுக்கு தர ஆரம்பித்தோம். விமென்ஸ் பேஸ் ப்ராடக்ட்னால் நாங்கள் வீட்டா ஹேர்ன்னு ஒரு இது வச்சுருக்கோம் மிக்ஸு. அது ஆக்சுவலி வந்து லாக்டிங் ஃபீமேலுக்கு ப்ளஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ்க்கு, அதிலும் டீனேஜ்லேருந்து பெரிய ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் எனர்ஜி கொடுக்கணும், இன்ஸ்டன்ட் எனர்ஜி வரணுன்றதுக்காக அந்த மிக்ஸு. அதில் வந்து பூங்கார் மெயினாக போட்டிருக்கோம். ரத்தசாலி, இது ரத்தசாலி வந்து ஹீமோகுளோபின் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாகும். ஏன்னா ஃபீமேல்ஸ்க்கு வந்து நிறைய அந்த லாக்டிங் அப்போது இந்த டயர்ட்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும், பீரியட்ஸ் அப்போ நிறைய நம்மளுக்கு பிளட் லாஸ் ஆகும். ஸோ அதனால் ரத்தசாலின்னு ஒரு ட்ரெடிஷ்னல் ரைஸ் இருக்குது, அது ஹீமோகுளோபின் கண்டென்ட். அப்புறம் காட்டியானம், எல்லா ட்ரெடிஷ்னல் ரைஸும் மிக்ஸ் பண்ணி, எல்லா மில்லட்ஸும் மிக்ஸ் பண்ணி, எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாத்தையும் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் மிக்ஸ் பண்ணி, அது எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி தான். இந்த கஞ்சி நீங்கள் குடித்தாலே அது ஃபில்லிங்காக இருக்கும், ப்ளஸ் அது ரொம்ப எனர்ஜியாகவும் இருக்கும். அது எங்களோட ப்ராடக்ட் ஹைலைட். அது டீ, நான் நிறைய இடத்துல டீ பார்த்தேன், எல்லாம் டீ பேக்ஸ் மாதிரி போடுறாங்க. நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக நாங்கள் வந்து டேரெக்டாக வெறும் லீஃப் மட்டும் போடுறோம். நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே அதை ஆட் பண்ணல. வெறுமனே நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் இந்த லீவ்ஸ் ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா அப்படியே நீங்கள் சிம்மில் வச்சு அப்போது நல்ல தலைவலன்னு கொதிக்கிற அளவுக்கு வச்சுட்டு அப்படியே ஸ்லிம் பண்ணிங்கன்னா அது அப்படியே அதோட நேச்சுரல் கலரே இருக்கும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி அதில் ஹனியோ இல்லை உங்களுக்கு என்ன வேணுமோ கொஞ்சம் ஜிஞ்சர் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் ஹனியோ இது பண்ணிங்கன்னா அதோட நேச்சுரல் கண்டென்ட் தான் அது ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் பண்ணுற டீ வந்து 5 டீ பண்ணுறோம். கோவா, சீத்தா, முல்சீத்தா, நாவல் அண்ட் ஆவாரம்பூ. எங்களுடைய முதல் ஃபோக்கஸ், அதாவது நாங்கள் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறோம். அந்த இயற்கை விவசாயம் பண்ணும்போது அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸ் இல்லாமல் நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். அதில் எப்படின்னா, இப்போ இயற்கை விவசாயம்னா ஆர்கானிக் ஃபார்மிங்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் பண்ணுறது ஆர்கானிக் ஃபார்மிங் இல்லை, இயற்கை விவசாயம். இயற்கை விவசாயன்றது நம்ம தோட்டத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய கழிவுகளை மறுசுழற்சி பண்ணுறது. அது இல்லாமல் நம்மளே வளர்க்குற நாட்டு மாடு கோமியம் கொண்டு அதை வச்சு நம்ம மரச்செடி கொடிகளையும் காய்கறிகள் பல்சஸ் எல்லாம் விளைவிக்கிறோம். இப்போது நம்ம வந்து அதை முதல்ல கொண்டு போய் நம்ம ஸ்டோரில் வச்சு அதை விற்க ஆரம்பித்தோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வந்து நாங்கள் பக்கம் பண்ணுறது இல்லாமல் எங்களை மாதிரியே இயற்கை விவசாயம், அதாவது வந்து இப்போ நாங்கள் எப்படி தோட்டத்தில் இருக்கிறதையே மறுசுழற்சி பண்ணுறது,
தோட்டத்தில் இருக்கிற மாட்டு கோமியம், அந்த எங்களுக்கு காங்கேயம் பசுவோட கோமியம் சாணத்தை கொண்டு பண்ணுறோமோ அதே மாதிரி செய்கிறவங்க கிட்டேருந்து மட்டும்தான் நாங்கள் வந்து பொருட்களை சோர்ஸ் பண்ணுறோம். அது எப்படி நாங்கள் அவங்க கிட்டேனா நாங்கள் அவங்க ஃபார்மில் போய் பார்த்து அவங்க எப்படி விவசாயம் பண்ணுறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க உண்மையிலேயே இந்த மாதிரி செய்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா சில பேர் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க, இயற்கை விவசாயம் செஞ்சாலும் ஆர்கானிக் வேணாலும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. அந்த கொஞ்சம் கூடமே காம்ப்ரமைஸ் பண்ணாதவங்ககிட்ட தான் நாங்கள் சோர்ஸ் பண்ணுறோம். அதனால் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, சோர்ஸ் பண்ணும்போது நமக்கு அவைலபிலிட்டி ஆஃப் ப்ரொடியூஸ் வந்து நிறைய இருக்கிறதில்ல. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து நிறைய பேருக்கு இந்த ஊக்கத்தை கொடுத்து அவங்களும் இதே மாதிரி காம்ப்ரமைஸ் இல்லாமல் பண்ணுறாங்களா இல்லை பண்ணலனாலும் அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணி அந்த மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க கிட்டது மட்டும்தான் நாங்கள் பொருட்களை வாங்கி அதுலேருந்து மதிப்பு கூட்டுதல் அந்த ப்ரொடியூஸ் அப்படியே விற்கிறதுன்றதை நாங்கள் பண்ணுறோம். அதனால் நீங்கள் வந்து 100% கேரண்டி நாங்கள் எங்களோட கான்ஷியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நேச்சுரலி ப்ரொடியூஸையும் அந்த ப்ரொடியூஸ்லேருந்து செய்யப்பட்ட வேல்யூ ஆடட் நியூட்ரிஷியஸ் ப்ராடக்ட்ஸையும் மட்டும்தான் we are selling. நிலா நேச்சுரல்ஸ் எங்களுடைய இந்த இயற்கை விளைபொருள் அங்காடியில் விற்கப்படும் அனைத்து பொருட்களும் It's powered by nature. Thank you.